நான் தம்பி வேல்முருகன் அவர்கள் நான் குடும்பம் வரைக்கும் தொலைக்காட்சியில் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கேன். அப்படி நேரம் தான் நியூஸ் பார்ப்பேன். அன்னைக்கு எதேச்சியாக ஏதோ ஒரு இதை பார்க்கும்போது இவருடைய பேட்டி அதில் சொல்லிட்டு இருந்தாரு, நான் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது அதை பார்க்கறதுக்கு அவங்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரு கண்ணீர் விட்டு அழுகிறத நான் டிவிலே அழுதுட்டார். அழுதுதான் நான் பார்த்தேன். அவருக்கு என்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அதுக்கு நேர் மாறானது என்னுடைய அனுபவம். அதையும் நான் முதல்ல வேற எந்த தொலைக்காட்சியிலையும் நான் சொன்னதில்லை. மனதோடு மனம், ஏன்னா மனதோடு வரும்போது மனசுல என்ன இருக்கோ அந்த உண்மைகளை இந்த நிகழ்ச்சியில மனதோடு மனோடைய நிகழ்ச்சி மற்றவர்களிருந்து மாறுபட்டதுக்கு என்ன காரணம்னா, மற்ற நிகழ்ச்சிகளை பாடகர்கள் வருவாங்க, பாடுவாங்க, அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு ஜாலியா அந்த நிகழ்ச்சி அதோடு முடிஞ்சிடும். ஆனா வர்ற பாடல்களுடைய மனசுலையும் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிய வச்சது இந்த மனதோடு மன ஷோ மட்டும்தான். அவனுடைய வாழ்க்கை என்ன, அவனுடைய ஆரம்பம் என்ன, பாடகர் அப்படிங்கறத தாண்டி மற்ற அனுபவங்கள் அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது அப்படிங்கறது அவர் சொன்ன மாதிரி எனக்கும் தொலைக்காட்சி இந்த மனதோடு மனம் நான் வந்ததுக்கு அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் என்ன எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, திடீர்னு நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லி பல பேர் அந்த இதே மாதிரி நிகழ்ந்து போய் அது என்னன்னா இதுக்கு நேரான அனுபவம். என்னுடைய தகப்பனாருக்கு மொத்தம் 13 குழந்தைகள். நாங்க அந்த 13 குழந்தைகள்ல 8 பேர் பிறக்கிற வரைக்கும் தான் என்னுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியம் இருந்தது. அப்ப நான் 10 வயசுலயே முதல் திரைப்படத்துல பாடுறதுக்கு ஆரம்பிச்சது 10 வயசு. வள்ளலாருங்கிற நாடகத்துல நான் பாலராமலிங்கமாக பாடி நடிச்சேன். அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக வந்து அருட்செல்வர் ஏபி நாகராஜன் ஞானசம்பந்தர் திருவருட்செல்வர் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் ஞானசம்பந்தர் குழந்தைன்னா பெண்களை பாட வச்சுவாங்க. அப்ப இந்த நல்ல பாடுற அந்த பையனே பாட வைப்பாங்க. எங்க குடும்பத்துக்கும் நெருக்கம் இருந்தது. ஏன்னா என் தாய் வழி பாட்டியார் சிடி ராஜகாந்தம்னு அவங்களுக்கு ஏபி நாகராஜன் ரொம்ப வேண்டிப்பட்டவர். அப்ப பார்த்து நம்ம மாப்பிள்ளையை பாட வைக்கலாம்னு பாட வச்சாரு. நான் ஃபீல்டுக்கு வந்து 10 வயசுல பாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் தாயாருக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. அந்த 5 குழந்தைகளுக்கும் பிரசவ செலவு நான் பார்த்தேன். என் தாயாருக்கே நான் என்ன தகப்பன் மாதிரி பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு ஏற்பட்டது. அப்படி எதுக்கு சொல்றேன்னா, இதை கேட்டு அவர் ஆறுதல் அடைகிறவங்களுக்காக வேண்டி இறைவன் ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா மகளுக்கு பிரசவம் பார்த்த தகப்பன் இருப்பான், அல்லது சகோதரிக்கு பிரசவம் பார்த்த அண்ணன் இருப்பான், மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவன் கூட இருப்பாங்க. தாயாருக்கே 5 பிரசவம் பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா அது யாருக்கும் கிட்டாத ஒரு பாக்கியம். அது வந்து நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை கலந்துட்டாலும் எந்த நிகழ்ச்சிகளையும் இந்த விஷயத்தை நான் மனம் திறந்து சொன்னதில்லை. தம்பி மனோ என்னுடைய உடன் பிறந்த தம்பிகள்ல ஒருத்தர், உடன் பிறக்கிறது தவிர அவர் உடன் பிறந்தவர் தான். ஏன்னா எங்க தகப்பனார் இந்த பூத உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் உயிர் நீங்கிய நேரத்தில் அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். அப்ப அந்த மாலையோட சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாலும் சாதாரண வரமாட்டாங்க. இன்னைக்கு அவர் சொன்னாரு, ஐயாவும் ஐயப்பன் மாதிரி தான், திருச்சிரோணர் முதல் பாடம் அவரும் ஐயப்பன் மாதிரி தான். அதுக்காக நான் வந்தே தீர்வேன்னு அவரு அந்த எங்களோட தகவல் அதுலதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ஒரு நெருக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம். அந்த மாதிரி ஒரு தம்பி நடத்த நிகழ்ச்சி. அதே போல சண்முக சார் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அதாவது எவ்வளோ இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, டைரக்டரா இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், தொலைக்காட்சிக்கு உரிமையாளராக இருக்கலாம், என் பிரதமராக கூட இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம். ஆனா மனுஷனா இருக்கணும். அதுதான் இது எல்லாத்த விட முக்கியம். இது எல்லாம் நான் சொன்ன பதவியெல்லாம் வச்சுட்டு அவங்க மனுஷனா இல்லைன்னு வச்சுங்க, இந்த பிறவி எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அவர் என்ன பொறுத்த வரைக்கும் மிக அதுலயும் மனுஷனா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஞானமுள்ள மனுஷனா இருக்கணும். அவையார் சொன்னா, கோன்குருடு செவிடு நீங்கி பிறப்பினும் ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிவினா. கல்விக்கு அதிபதியான அவையார் முதல்ல ஞானத்தை போட்டா, 2வது கல்வியை போட்டா. ஏண்டான்னு யோசனை பண்ணா, கல்வி படிச்சா வந்துடும், ஞானம் படிச்சு வரக்கூடியதில்லை. இயற்கையில பிறப்புல ஞானம் வரணும். அது மாதிரி ஞானமுள்ள ஒரு நல்ல மனிதர் அவர். அதனால இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு சிறப்பா போட்டு இன்னைக்கு வரும்போது கூட கார்ல ஏறுற வரைக்கும் நான் பாதி தூரம் வரைக்கும் ஒண்ணு மேல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான மழை. அப்ப இந்த சிறப்பான நிகழ்ச்சியை
நினைச்சு வருண பகவான் கூட ஆனந்த மழை இன்னைக்கு பொழிஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நானும் அந்த அந்த என்னுடைய தகப்பனார் சம்பாத்தியம் நின்று போய் நான் பாட வர்ற காலத்துல நான் சின்ன பையனா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பாராட்டப்ப கிடைக்கும். 10-11 வயசுல பாடும்போது சுமாரா பாடினா கூட ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். அப்ப நானும் எங்க அப்பாவை சேர்ந்து ஒரு 1000கணக்கான நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இப்ப முதல்ல 1.5 மணி நேரம் அவர் பாடுவாரு, அப்புறம் நான் பாடுவேன். அப்போ என்னால அந்த குடும்பம் என் தாயாருக்கு 5 பிரசவம் பார்த்து வாழ்க்கை முன்னேற்சி அப்படிங்கறத அவர் திரைப்படத்துல பாடின ஒரு பாட்டு பாடும்போது என்னை காமிச்சு நடுவ பாடுவாரு. அப்ப எனக்கு என்ன 10-11 வயசு, அப்ப எனக்கு விவரம் புரியாது. ஆனா போக போக தான் அவர் எதுக்காக நம்மளை காமிச்சு பாடினாரு அப்படிங்கிறது. அந்த பாட்டு பங்காளிகள்னு ஒரு படம், நடிகர்கள் M.R. ராதா அவர்களுக்காக அப்பா பாடின பாடல். அது பெண் குரல்லையும் சுசிலாமா பாடிருப்பாங்க முழு பாடல், ஆண் குரல்லையும் அவர் குழந்தையை தாளாட்டிட்டு பாடுற மாதிரி வரும். மண்ணில் உலவும் நிலவே, மண்ணில் உலவும் நிலவே, என் வயிற்றில் உதித்த தனியே, வாழ்வுள்ளால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். மண்ணில் உலவும் நிலவே, என் வயிற்றில் உதித்த கனியே, மண்ணில் உலவும் நிலவே, என் வயிற்றில் உதித்த கனியே, வாழ்வும் நாள் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். எங்கு இருந்த போதும் என் இதயம் உண்மை வாழ்த்தும், நீ எங்கு இருந்த போதும் என் இதயம் உண்மை வாழ்த்தும். தாய் அன்பு உண்மை காக்கும். கிறிஸ்தவனாயிருந்தாலும் மனிதாபிமானமுள்ள எங்கள் சண்முகத்தை போல் நல்ல மனுஷனாய்